வெளிநாட்டுல நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து நல்ல இடம் நல்ல சாப்பாடு எல்லாமே நல்லபடியா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கூறி யாரானும் ஒரு நபர் வந்து அதற்காக பணம் பெற்றுக்கொண்டாரேனால் அது வந்து இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 415 சீட்டிங் சொல்ற அந்த டெபினிஷனுடைய கிளாஸ் படி ஏமாற்றுதல் அப்படிங்கிற அந்த சட்டப்பிரிவின் கீழாக குற்றமாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதற்குரிய தண்டனை வந்து 420 ஐபிசி. இந்த சட்டக்கூறுகள் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு நபர் உள்நோக்கத்தோடு ஒரு நபரை ஏமாற்றும் வஞ்சிக்க வேணுங்கிற எண்ணத்தோடு அவருடைய பணத்தை வந்து ஒரு பொய்யான வாக்குறுதி சொல்லி கெட்ட எண்ணத்தோடு அவர் வேலை வாங்கி தருவதாக சொல்லியோ இல்ல எந்த மாதிரியான விஷயங்களோ ஏமாற்றும் நோக்கத்தோடு சொல்லி அவர் பணம் வாங்கிட்டு அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை வந்து அவர் காப்பாற்றாம விட்டார், அதாவது அதற்கான உள்நோக்கம் ஏமாற்ற வேண்டுங்கிற நோக்கமும் இருந்திருக்க வேண்டும். அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியானது தவறானது பொய்யானது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருந்து ஒரு நபர் செய்வாரேயானால் அது சட்டத்தின்படி குற்றமாக கருதப்படுகிறது. இந்த 420 ஐபிசியின் படி அதற்கான தண்டனை காலம் வந்து 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுகிறது. இதுல வந்து மிக அடிப்படையான ஒரு நோக்கம் என்னவென்றால், அதாவது எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவங்க வேலைவாய்ப்பு வந்து ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, பேப்பர்ல கொடுக்குறாங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவங்க அதை ஃபர்ஸ்ட் கிராஸ் செக் பண்ணணும். வெளிநாட்டுல நல்ல வேலைன்னு சொன்னா அவங்ககிட்ட போய் ஏஜென்ட் பணம் கொடுத்துட்டு அதன் பின்னாடி வழக்கு அப்படின்லாம் போறதுக்கு பதிலாக எந்த கம்பெனி அந்த மாதிரி விளம்பரம் கொடுத்திருக்கிறதோ நெட்ல செக் பண்ணலாம். அந்த கம்பெனி பேரை போட்டு பார்த்தா இதுக்கு முன்பாக அவர்கள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, இதே மாதிரி யாராவது ஏமாற்றப்பட்டிருக்காங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி காவல்துறை கண்காணிப்பாளர் கீழாக இருக்கக்கூடிய அந்த குற்றப்பிரிவு டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் சொல்லப்படுற குற்றப்பிரிவுல இதற்குன்னு தனி பிரிவுகள் இருக்கிறது. சிட்டியிலே வந்து சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்ல ஆன்டி ஜாப் ராக்கெட் டீம் விங் அப்படின்னு சொல்லப்படுகிற தனி பிரிவு இருக்கிறது. இந்த விங் வந்து ஏதேனும் புகார்கள் இந்த மாதிரி கூறப்பட்டால் வெளிநாட்டிலோ இல்லைன்னா உள்நாட்டில இருந்து கொண்டு இங்க வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அதற்கு எந்த விதமான ஆவணங்களும் அவசியம் இல்லை, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அது உண்மைதானா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அதன் பேரில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த ஜாப் ராக்கெட் சொல்லப்படுற இந்த விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு தனித்தனி பிரிவுகள் வந்து பல விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையில. எதற்காக அப்படின்னா ஒரு எஃபெக்டிவா வந்து ஒரு விஷயத்தை தீவிரமாக வந்து விசாரித்து அதுல வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தனிப்பட்ட பிரிவு தான் இந்த ஆன்டி ஜாப் ராக்கெட் டீம் விங் சொல்லப்படுற தனிப்பிரிவு. ஆனால் இதற்கு தனியான சட்ட விதிகளோ சட்ட பிரிவுகளோ கிடையாது. இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டப்பிரிவின் கீழாகவே வந்து 415 மற்றும் 420 சட்டப்பிரிவின் கீழாக இது வந்து வழக்கு செய்யப்படுகிறது. அதே போல சிலர் வந்து அவங்களாக சில கற்பனைகள் செய்து கொண்டு நான் வெளிநாட்டுக்கு போனா அதிகமா சம்பாதிக்கலாம், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க அங்கே போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே குறைபாடா இருக்கும் பொழுது ஏதேனும் காரணம் சொல்லி இங்க வந்ததுக்கு அப்புறம் பொய்யான வழக்குகள் தொடுப்பதும் வாடிக்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் வந்து காவல்துறைக்கு மிக சிக்கலாக இருந்துவிடும். உண்மையான குற்றம் புரிவர்கள் வந்து ஏமாற்றும் நோக்கத்தோடு இருக்கும் பொழுது அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை வந்து உடனடியாக பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு நபர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அவர் ஒரு தவறான ஒரு காரணம் சொல்றாரு, 2 மாசத்துலயோ 3 மாசம் திரும்பி வந்துட்டு அதற்கான குற்றம் அப்படிங்கறத சொன்னாலும் போலீசார் விசாரிச்சு சட்டப்படியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.